வேலூர் அருகே கோயில் திருவிழா நடத்துவதில் இருதரப்பினரிடையே பிரச்சினை ஏற்பட்ட நிலையில் கோட்டாட்சியர் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தினார். வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் அடுத்துள்ள கெம்மங்குப்பம் ஊராட்சியில் வேப்பமரத்திற்கு கீழ் காளியம்மன் கோயிலை கட்டி வழிபட்டு வந்துள்ளனர். இந்த கோயிலுக்குள் பட்டியலின மக்கள் செல்வதற்கு கிராமத்தின் மற்றொரு தரப்பு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பிரச்சினை எழுந்த நிலையில் இருதரப்பையும் அழைத்து அமைதி பேச்சுவார்த்தை நடத்திய கோட்டாட்சியர் சாதி பிரச்சினை ஏற்படக்கூடாது என்று எச்சரித்து அனுப்பியுள்ளார். இதனிடையே வேப்ப மரத்திற்கு அடியில் இருந்த கோயிலை ஜேசிபி இயந்திரம் மூலம் இடித்த ஒரு தரப்பு மூலவர் சிலையை எடுத்து சென்றதாக கூறப்படுகிறது. சிலையை எடுத்துச் சென்றது குறித்து பேசிய மற்றொரு தரப்பு ஒன்று சேர்ந்து திருவிழா நடத்த வலியுறுத்தியுள்ளது. ஆதி முதல்லேருந்து அந்த சாமியை நாங்கள் தான் கொண்டு வந்தது. எங்கள் மாமனார் மாமியார் அவங்க மாமனார் இருந்த காலத்துலேருந்து நாங்கள் தான் கொண்டு வந்தது. இப்போ அவங்க வேணான்றாங்க, எங்களை யாரும் அவங்க சாமி கும்பிட வேணான்றாங்க. நாங்கள் காலகாலமாக கும்பிட்டு வந்த கோயில் அது. எங்களை வழி நடத்தாம 2-3 வருஷமா தான் அவங்க அங்கே திருவிழா நடத்தின்னு கும்பிட்டு வந்திருக்காங்க. அதனால எங்களை சேர்த்துக்க மாட்டோன்றது எந்த விதத்தில் நியாயமா இருக்குதுன்னு தெரியல எங்களுக்கு. ஊர் பகுதியை சேர்ந்த எல்லா சாதியை சேர்ந்த பிரமுகர்களும் வந்து தான் இந்த கோயிலை இடிச்சிருக்கிறாங்க. காவல்துறை என்ன சொல்லுது அப்படின்னா, இது ஒரு தனிப்பட்ட பூசாரி மட்டுமே செஞ்ச ஒரு நடவடிக்கை தான், இடிப்பு தான் அப்படின்னு சொல்றாங்க. நிச்சயமா இல்ல. நேற்று அவங்க ஜேசிபியில வச்சு இடிக்கும் பொழுது 2 காவல்துறையை சேர்ந்த காவலர்கள் இங்க பாதுகாப்புல இருந்திருக்காங்க. அப்ப காவல்துறைக்கு தெரியாம இது எப்படி ஒரே ஒரு நபர் மட்டும் இடிச்சிட முடியும்? ஆக காவல்துறை இங்க ஊர் பகுதி மக்களுக்கு ஆதரவா இருக்கு அப்படிங்கறத இங்க எடுத்துக்கணும். இது முழுக்க சாதிய தீண்டாமை தான் இது.